பால் வாங்க பைய எடுத்து தாமா. மா, பைய எடுத்து கொடு, பால் வாங்கணும்ல. ஏய், என்ன ட்ரெஸ் அடி இது? பால் வாங்க போறியா இல்ல டிஸ்கோதேக் போறியா? போய் சீக்கிரமா வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ஒழுங்கா போயிட்டு வா போ. இதுவே ஃபுல் ட்ரெஸ் தாமா. இதுதான் ஃபேஷன், இதுதான் ட்ரெண்ட், இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எதிர்த்து பேசாம போய் மாத்திட்டு வா போ. ஏமா? போய் மாத்திட்டு வான்னு சொன்னேன்ல. குட் மார்னிங் மா. சதீஷ், எழுந்திருச்சிட்டியாடா? நான் டீ எடுத்துட்டு உன் ரூமுக்கு தான் வரலான்னு இருந்தேன். இந்தா தேங்க்ஸ் யூ. சூடான டீ குடி. ஆமா, ம். இந்த போனை பாரு, வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கு பாரு. அம்மா, புது போன் வாங்கி கூட. ஆமாப்பா, உனக்கு போன் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, புது போன் என்ன விலை வரும்? அதிகம் இல்லம்மா, 25,000 ரூபாய் வரும். போதுமா? வெறும் 25,000 தானா? சதீஷ், உன்னோட அம்மா ஒன்னும் சிஇஓ இல்ல, கவர்மெண்ட் பேங்க்ல ஜூனியர் மேனேஜரா இருக்கேன். அதுவும் உங்க அப்பா பண்ணிட்டு இருந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க. சதீஷ், 25,000 ரூபாங்கிறது நம்ம வீட்டுக்கார ஒரு மாசத்துக்கான செலவு. ஆமாமா, உன்னை யாருமா வாங்கி கொடுக்க சொன்னது? நீ உன்னோட பேங்க்ல லோன் போட்டு வாங்கி கொடு. எனக்கு வேலை இல்ல, எனக்கு லோன் கிடைக்காது. ஏய், அம்மா அது ப்ளீஸ்மா. பை கொடுங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. ஏண்டி, உன்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாடி இல்ல? மா, இதுல என்னமா ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ரொம்ப. அண்ணன் கூட தான் சாக்ஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியா? நானும் நீயும் ஒண்ணா? இரு, நான் யாருன்னு காமிக்கிறேன் உனக்கு. டேய், என்னடா சீன் போட்டுட்டு இருக்க? நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. இங்க பாரு, நீ போய் வேற ட்ரெஸ் போட்டு வா போ. பிடிவாதம் பிடிக்காத என்கிட்ட, அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு கொளுத்திடுவேன். ஆனா அம்மா, போன்னு சொல்றேன்ல. என்ன கௌரி மேடம், நீங்க வீட்ல கூட ஸ்ட்ரிக்ட்டா? பேங்க்ல வேணா இப்படி இருக்கலாம், வீட்ல இப்படி இருக்க கூடாது. பசங்க இப்படிதான், அவங்க லேட்டஸ்ட் ஃபேஷன் இப்படிதான் போடுவாங்க, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அடடா ஷாலினி, இந்த ட்ரெஸ்ல நீ பொம்மை மாதிரியே இருக்க. நைஸ். தேங்க் யூ. அது சரி, இவ்ளோ காலங்கத்தால வந்திருக்கீங்க? நான் பேங்க்குக்கு வரலான்னு இருந்தேன், லோன் பேப்பர் கொடுக்கறதுக்கு. பட் வேற ஒரு வேலையா இந்த ஏரியாவுக்கு வந்தேன். அதான் உங்களை பார்த்துட்டு இந்த பேப்பரை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுங்க. அது மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு பேங்க். அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த அந்த மொன கடையில இருந்து. இந்த ஷாலினி, இத போய் பிளேட்ல போட்டு கொண்டு வா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் சூடா. இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? நீங்க வேற சும்மா இருங்க கௌரி மேடம், எவ்வளவு வருஷம் உங்க பேங்க்ல கிளைண்டா இருக்கேன், இது கூட பண்ண கூடாதா என்ன? சரி, சூடா எனக்கு டீ கிடைக்குமா? இப்பவே எடுத்துட்டு வரேன். நீ இத பிளேட்ல போட்டு கொண்டு வா, நான் டீ எடுத்துட்டு வரேன். சரியா? அப்புறம் சதீஷ், உன் வேலை விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போயிட்டு இருக்கு. குட். ஆமா, அந்த லேட்டஸ்ட் போனுடைய ஆட் பாத்தியா நீ? அந்த புது மாடல் தானே? நான் பார்த்தேன் அங்கிள். என்ன பிரமாதமான மாடல் இது. இங்க பாரு, நான் வாங்கிட்டேன். கொடுங்க. அட அங்கிள், இதான் அந்த போன். நான் அம்மா கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப பிரமாதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. 48 மெகா பிக்சல் கேமரா. பிரமாதமான சரக்கு இல்ல? அன்பிலீவபிள். சாப்பாடுனா இதான், இப்படிதான் இருக்கணும். இதான் வித்தியாசம். வீட்ல இருக்க லேடிஸ் கையால சாப்பிடுறதுக்கும் அப்புறம் வேலைக்காரங்க கிட்ட சாப்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க பாருங்களேன், சமையல் என்ன பிரமாதமா பண்ணிருக்கீங்க, கடமைக்கு பண்ணாம பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பாருங்க, ஒவ்வொரு நாளும் சரியா வேகாத சாப்பாடு, தீஞ்சி போனா சப்பாத்தி சாப்பிடுறேன். உட்காருங்க உட்காருங்க. அது அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி பிசினஸ் சம்பந்தமா நீங்க பேசுனீங்களா? ஆமாமா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆக்சுவலி சதீஷ் இதுல உங்களுக்கு உதவி பண்ணுவா. ஏன்னா சேல்ஸ்லயும் மார்க்கெட்டிங்லயும் அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன் இல்ல. அப்புறம்
ஷாலினிக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு என்ன பிடிக்கும், எதுல விருப்பம்? மூவிஸ், மியூசிக்? ரெண்டுமே. தட்ஸ் கிரேட். நல்ல விஷயம்தான். அப்ப நான் இந்த போனை சதீஷ்காக புக் பண்ணல, அதோட ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கும் மூவிஸ் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நான் அடுத்த மாசம் உனக்கு ஒன்று புக் பண்ணிடவா? என்ன சொல்ற நீ? நான் அண்ணனெல்லாம் காப்பி அடிக்க மாட்டேன். எனக்கு புது மாடல் வேணும். நான் மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு. எனக்கு எந்த மாதிரி மாடல் வேணும்னு. ஆஃப் கோர்ஸ். தங்கள் கட்டளைப்படியே இளவரசி. சாரி கௌரி மேடம், உங்களை இவ்வளவு தூரம் அலைய வச்சதுக்கு. நீங்களே வர வேண்டியதா போச்சு. நீங்க யாராவது ஆபீஸ் பாய் அனுப்பி இருக்கலாம்ல? அனுப்பியிருக்கலாம் தான். ஆனா எங்க சைன் பண்ணணும், இந்த அனெக்ஷரோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. அது மட்டும் இல்ல, இது என்னோட ஜாப். இதுல நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. இன்னொரு சைன் போடணும் அங்க. அப்புறம் கௌரி மேடம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க எப்பவும் வேலையை பத்தி தான் யோசிப்பீங்களா, இல்லனா அதை தாண்டி நீங்க உங்க பர்சனல் லைஃபையும் யோசிப்பீங்களா? இல்ல அது வந்து ஈவினிங் டைம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்களும் நானும், அப்புறம் ஷாலினி, நம்ம 3 பேரும் சினிமா பார்க்க போலாமா? அதான் அன்னைக்கு ஷாலினி கூட சொன்னாலே அவளுக்கு மூவி பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் உங்களுக்கும் உங்க ரொட்டீன் வேலையில இருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும். அப்புறம் சாயங்காலம் ஃபிலிம் போலாமா? அது ஆக்சுவலி 1 மினிட். இனிமே ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஈவினிங் ஷோ நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். 3 பேரும் போறோம். இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம்? உங்களுக்காக இல்ல, எனக்காக. ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க இப்படி இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் போலாம். அப்படி சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் தான் பாக்குறேன். வேணா வேணா, ஏய் உனக்கு எவ்வளவு பேர் மெசேஜ் பண்றாங்கன்னு பாக்குறேன். இதா வேணுமா? இப்படி எல்லாம் செக் பண்ண கூடாது. கொடுங்க. சரி சரி, இந்த புடி. அப்படி என்ன இருக்கு அதுல? நிறைய இருக்கு, பாக்குறீங்களா? உப்பு காலி ஆயிடுச்சு. ஷாலினி கிட்ட சொல்றேன், காலேஜ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருவா. ஸ்விட்ச் ஆஃபா? இந்த பொண்ணு கிட்ட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதன்னு எவ்வளவு தடவை சொல்றது? சதீஷ். அம்மா எங்க இருக்க நீ? இந்த ஷாலினி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காமா. இதுக்கப்புறம் இவ பண்றதை என்னால பொறுத்துக்க முடியாதுமா. அப்படி என்னடா பண்ணாவ? என்ன பண்ணாலா? இரு அனுப்புறேன்.
see you baby, take care. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்நேரம் நீ டியூஷன்ல தானே இருக்கணும். அ, அது வந்து அம்மா அங்கிள் கிட்ட எனக்கு ஒரு வேலை இருந்தது அதான். சரி அங்கிள், நான் உங்களுக்கு அப்புறமா மெசேஜ் பண்றேன். பாய். இது என்ன அசுதோஷ்? கௌரி இங்க பாருங்க, நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல நீங்க உள்ள வாங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. எனக்கு நீங்க எதுவும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளை பெத்த தாய், எனக்கு எல்லாம் தெரியும். அவ சின்ன பொண்ணு அசுதோஷ். ஆனா நீங்களாவது புரிஞ்சு நடந்திருக்கணுமே. ஆனா இல்லையே. அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா அவளோட அறியாத வயசை நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல கௌரி மேடம், இங்க பாருங்க, ஷாலினி உங்க பொண்ணுன்றதால உங்களுக்கு அப்படி தோணுது. நான் ஷாலினி அப்படி ஒன்றும் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணல. அப்ப நான் யோசிக்கிறது தப்பா யோசிக்கிறேனா? நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கும் ஷாலினிக்கும் இடையில இப்படி. இங்க பாருங்க கௌரி மேடம், என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் என்ன தப்பான ஆளன்னு. அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கு இடையில, அதாவது நானும் ஷாலினியும் எப்போ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கே தெரியும். ஷாலினி என் வீட்டுக்கு வந்து போறது எப்ப ஆரம்பிச்சதுன்னு. கௌரி என் பேச்ச கேளுங்க, இருங்க. நானும் ஷாலினியும் எப்போ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னு எங்களுக்கே தெரியல. விடுங்க, கூச்சமா இருக்குல்ல எனக்கு. எங்க கூச்சமா இருக்கு? இங்கயா இங்கயா இங்க நல்லா இருக்க பாரு, இங்க பாரு, கிட்ட வா. விடுங்க. அம்மா, கதவு தட்டுற பழக்கம்லாம் இல்லையா உனக்கு? மேனேஸே இல்ல. ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டா அப்படியே நுழைஞ்சிட வேண்டியதா? ஷாலு, அம்மா கிட்ட இப்படியே பேசுறது. நான் இப்ப கிளம்புறேன், ராத்திரி மீட் பண்ணலாம். பை. நம்ம டிஸ்கோக்கு போக போறோம்ல. ஓகே, see you. Bye.